ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழிடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி 21/7/2024 ஜூலை ஞாயிற்றுக்கிழமை. இன்று பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமிக்கு எந்தெந்த அன்பர்கள்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தீங்களோ, எந்த அன்பர்கள்லாம் திருச்செந்தூரில் போயிட்டு இரவு தங்கி முருகப்பெருமானை தரிசனிங்களோ, திருவக்கரைக்கு சென்று வந்த அன்பர்கள், அது அக்ரகாலியை சந்தித்த அன்பர்கள் எல்லாருக்கும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஆரம்ப காலமாகவும் இருப்பது. உங்களை மேலிருந்த சில இந்த கண் திருஷ்டி ஓமலை எல்லாமே நீங்கி ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு இந்த நாள் எல்லாம் வருகின்ற நாட்களும் கண்டிப்பாக அமைப்போகுது. இது வரைக்கும் போகாத அன்பர்கள் இவ்வளோ ஒரு பௌர்ணமியை நீங்கள் திருச்செந்தூருக்கோ, திருவக்கரைக்கோ, திருவண்ணாமலைக்கோ போயிட்டு வாங்க. எல்லா ஸ்தலங்களும் மிக சக்தி வாய்ந்த புண்ணிய ஸ்தலங்கள், பாடபெஷ்ட தலங்கள். போயிட்டு உங்களுடைய மனக்குறைகளை சொன்ன அந்த மனக்குறைகள்லாம் நீங்கி ஒரு சுபமான ஒரு நாளாகவும் சுபமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:40 8:40 வரை, மாலை 3:05 4:05 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 1:40 2:40 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, குளிகை மாலை 3:40 வரை, யமகண்டம் மதியம் 12 1 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:01. இன்றைய திதி இன்று மாலை 4:51 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:49 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:30 வரை பத்திரை, பின்பு மாலை 4:51 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 2:49 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிடம். இன்றைய நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குற நாளாக அமைகிறது. உங்களுக்கு மேஷராசி செவ்வாயோடைய வீடியோ முதல் தைரியமாக சில வேலைகளை, சில காரியங்களை எடுத்து முன்னிட்டு சொல்வதால் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம், லாபம் கிடைக்கும். இந்த கான்ட்ராக்ட் விஷயங்களில் செய்கிறவங்க, மணல் குவாரி, கல் குவாரி உள்ள விஷயங்களில் அந்த கனிம வளங்கள் சார்ந்த சில லாபத்திற்கெல்லாம் லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த சில ஏற்றுமதி உற்பத்தியெல்லாம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு எத்தனை விஷயம் நல்ல லாபத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு அந்த லாபத்தின் போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் முன்னேற்றம், குழந்தைகளுடைய முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு நாளாக அமையுது. உங்களுக்கு இந்த லாபத்தை நீங்கள் வருகின்ற லாபத்தை கொஞ்சம் முதலீடாக மாற்றிக்கொள்ளுங்கள், சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். அசையா சொத்துக்கள் மீது சில முதலீடு செய்கின்ற போது உங்களுக்கு வருங்கால அந்த அசையா சொத்துக்கள் கண்டிப்பாக ஒரு கை கொடுக்கக்கூடிய நாளாகவும், மேஷத்துக்கு லாபம் நிறைந்த நாள், உங்களுக்கு எதிலும் லாபத்தை செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தா கொஞ்சம் நலம், மனநலத்தோடு இருக்கிறனால சில உங்களுடைய செய்களில் சில தோல்விகள், சில தோல்விகள், சில தடைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தடைகள்லாம் நீங்கி மனதுக்கு ஒரு நலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு இந்த பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் கொஞ்சம் அந்த பங்குச்சந்தையில் சில ஏற்று இறக்கங்கள்லாம் கொஞ்சம் சரியாகி நல்ல ஒரு ஏற்றத்தை செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு விவசாய அன்பர்களும் கொஞ்சம் உங்களுடைய கால்நடைகள் மற்றும் பயிரெலாம் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நாளாகவும், மாணவர்கள் கல்வி சார்ந்த சில விஷயங்களை கொஞ்சம் முன்னேற்றி செல்லக்கூடிய நாளாக வரும். இந்த விஷயங்கள்லாம் சரிகின்ற ஆகின போது மனதுக்கு ஒரு தன்னை மீறிய ஒரு தைரியமும் ஒரு மனநலமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த ரிஷபத்துக்கு நலமான நாள் தான். நல்ல ஒரு செல்வ போகிறீங்க. சுக்கிரனோட வீடு சிறப்பான நாளாக அமைகிறது. மிதுனராசின்னு பார்த்தா கொஞ்சம் களிப்பும் மகிழ்ச்சியும் நிகழ்ந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாகவும் யோசித்து யாருடைய பாரபட்சம் இல்லாமல் செய்கிறதால உங்களுக்கு எல்லாருமே அவங்க மேலே ஒரு மரியாதையும் மதிப்பு வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு செஞ்சு நல்லாயிருக்குன்னு கேட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையுது. உங்களுடைய உடற்சிய பணியாளர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தொழில் சார்ந்த கூட்டாளிகள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய குழந்தைகளாக ஒரு நல்ல ஒரு மேற்கல்விக்கு செல்லக்கூடிய நாளாகவும், நல்ல ஒரு வேலைவாய்ப்பு செல்லக்கூடிய நாளாகவும், குடும்பத்தை கணவன் மனைவிகளை ஒரு அந்யோன்யம் உள்ள நாளாகவும், எந்த விதமான சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் சிறப்பாக செல்லக்கூடிய நாளாகவும், உறவுகள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒற்றுமை எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதால எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு சுகமாகவும் ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் சொல்லுறதுக்கான ஒரு மனதுக்கு ஒரு எப்போ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு.
கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. தேவையற்ற செலவு சந்திப்பீங்க நீங்கள். தேவையே இல்லாமல் யாரோ போகிறாங்கன்னு அவங்க கூட நம்மளையும் கூட்டி போகிறாங்கன்னு அவங்க கூட போகக்கூடிய வேறு வழி இல்லாமல் அவங்க கூட போய் தேவையான செலவு பண்ணக்கூடிய நாள் உங்களுக்கு. கடகராசிக்கு 8 சனி பகவான் இருக்கார். தவிர்க்க முடியாது. 10 பேர் ஆஃபீஸில் போகக்கூடிய ஒரு கட்டாயத்தை செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு. அது தேவையற்ற செலவுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியாத ஒரு காரணமாகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் செய்கின்ற செலவை வந்து யோசிச்சு கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல விட்டுடலாம். அதிக அமௌண்ட் இருக்கும்போது அதை கொஞ்சம் தேவையில்லாத அதை தவிர்ப்பதற்கான சில முயற்சியை பண்ணுங்க. நீங்கள் தொழிலில் கொஞ்சம் அதிகமான முதலீடு செய்வதை குறைச்சிங்க. ஷேர் மார்க்கெட்டில் பங்குச்சந்தையில் அதிகமான முதலீடு செய்வதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக்கொள்வது, அதிக பிரான்ச் ஓப்பன் பண்ணுவது, ஏற்றுமதி இறக்குமதிக்கான பொருட்களை வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறது, சில காசு வாங்காமல் அதிகம் ஏற்றுமதி செய்வதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளை உடல்நிலையை கொஞ்சம் கவனம் செலுத்தல் உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் செலவை கொடுக்கக்கூடிய நாளாக தான் அமைகிறது. கடகராசி என்பதற்கு கவனமாக இருங்கள். சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் பரிசும் பாராட்டும் பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. என்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7 சனி பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு சிம்மத்தோட வீடு நம்மளால் சிம்மம் வந்து எப்பயுமே ஒரு தலைமை பண்பு அவர் தான். எல்லா ராசி தலைமையான அன்பர் அவர் தான். அவர் வச்சு தான் எல்லாமே ஜாதகங்களே கணிக்கப்படுகிறதுனால உங்களுடைய செயல்கள்லாம் கொஞ்சம் தைரியமாகவும் கண்ணியமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதால உங்களுக்கு மற்றவர்கள் வந்து கொஞ்சம் பாராட்டெல்லாம் கிடைக்கும். இது செஞ்சால் உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க. அது தலைமை பண்பு ஏற்று செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒரு நல்ல விஷயம் இருக்கின்ற போது உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அன்புகளாக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசினை பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருக்கிற நாள் உங்களுக்கு. கண்ணில் வந்து புதன் பகவானுடைய வீடு, சுக்கிரன் வந்து உச்சமடைகின்றனால கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு. பேசாமல் இருப்பது, பேசி தேவையில்லாம நம்மளுடைய பெயரை கெடுத்துக்கூட நம்ம பேசாமல் அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய விஷயங்கள். அது குடும்ப விஷயம்லாம் வந்தால் சரி, உறவுகள் பிஸ்னஸில் சுபகாரியம் சம்மந்தம் பேச விஷயம் இருந்தால் கொஞ்சம் பேசட்டும்னு பெரியவங்க பேசும்போது அமைதியாக இருந்து நம்ம அமைதி மூலியமே சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தொழில் சார்ந்த பிஸ்னஸில் நமக்கு ஏதாவது ஒரு முதலீடு சார்ந்து நம்ம ஒரு பேங்க்கு போவோம், ஒரு நிதி நிறுவனத்துக்கு போவோம். அது போல் விஷயங்கள் எடுத்து நம்ம தீர்த்து பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. அரசு சார்ந்த சில விஷயங்கள் சாதிக்க வேண்டிய வேலை இருக்கும். அரசு சார்ந்த சில விஷயங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது, கான்ட்ராக்ட் வாங்குறது, எல்லா விஷயம் இருக்கின்ற போது கொஞ்சம் அமைதியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த வேலைகள் தானாக முடியும். அதனால் கொஞ்சம் அமைதி வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு சிறப்பு. அமைதியை கடைபிடிங்க. அமைதியால் எந்த விதமான கெடுதலும் வராது. அமைதியால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு ஆரோக்கியமும் சிறப்பும் தான் உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு. துலாம் ராசி பண்ணால் கொஞ்சம் பகை உணர்ச்சி செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. துலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுக்கிரனோட வீடு தான் உங்களுக்கு. யாரோட ஏதாவது பணம் கேட்டு வேறு ஏதாவது கேட்டு ஏதாவது அவங்க தரலான்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமும் பகிர்ந்து சொல்லக்கூடிய வேலை உங்களுக்கு. உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். உறவினர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு உங்களுக்கு. ஏதாவது கொடுக்கல வாங்குற கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதாலேயே கொஞ்சம் மனசாக பகிர்ந்து வரலாம் உங்களுக்கு. உறவினர் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களுடைய கூட்டாளின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் கூட்டாளிகிட்டையும் கொஞ்சம் கண்டிப்போடு இருப்பது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி பகைவனருவோ மனஸ்தாபமாக வரக்கூடிய ஒரு வேலை இருக்கும். உங்களுடைய ஜாகிரதையாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்துலையும் கொஞ்சம் எப்படி போகணும் எப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். இந்த ஏற்றுமதி இறக்குமதி இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட் உள்ள அன்புகளும் கொஞ்சம் கவனத்தோடு உங்கள் ஷேரை பார்த்து வெளியில் எடுக்கிறதுக்கான வழி இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஹோல்டு பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். விவசாய அன்புகளுக்கும் கொஞ்சம் கால்நடை வளர்ப்பெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க. துலாம் ராசி அன்புகளுக்கு. விருச்சிக ராசியை பார்த்தா கொஞ்சம் கவலை மிகுந்த நாளாக அமையும் உங்களுக்கு. விருச்சிகத்துக்கு இந்த விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து தேவையில்லாமல் செஞ்சுட்டு மனக்கவலை அடையக்கூடிய விஷயம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு. அது எல்லா விஷயமும் வந்து சில உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் செய்கின்ற சில தவறான எடுத்த முடிவுகளால் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து நீங்கள் செய்த சில காரியங்களால் உங்களுக்கு ஒரு கவலை மனசுக்கு ஏற்படக்கூடிய நாள் அமையுது உங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானம் வருங்க. உணர்ச்சிப்பட்டு ஊழியர்கிட்ட பேசாதீங்க. தனிப்பட்ட பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுடைய உயர் அதிகாரியுடைய பேச்சை கேட்டு அனுசரித்து கொண்டு செல்லுங்கள். எதிர் விவாதங்களை வைத்துக்கொள்வது உங்களுக்கு தேவையில்லாதவங்களுக்கு. அதனால் தேவையில்லாத மன கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க நாளாக இருக்கும் உங்களுக்கு. பிஸ்னஸ் உள்ளவங்களும் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக கிடைக்கிறது உங்களுக்கு. தனுசாஸ்திரி பார்த்தா கொஞ்சம் அச்சத்தோடு பயத்தோடு செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. உங்களுடைய முதலீடெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க.
அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்ட சில முதலீடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட பணம் அதிகம் கொடுத்து அந்த பணம் வருமோ வராதான்ற ஒரு அச்சம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த கட்டுமானத்துறை இருக்கிற அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா, அந்த தனுசாசி அன்புகளுக்கு ஒரு நிறைய வீடு கான்ட்ராக்ட் கட்டக்கூடிய வீடுகள்லாம் கொஞ்சம் வரப்போகுது. அதுக்கு தகுந்தமான ஒரு ஆட்களை நீங்கள் தயாரிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2-3 வீடை எடுத்துகிட்டு அப்புறம் ஆள் இல்லைன்னு என்ன எப்படி முடிப்போம் ஏது முடிப்போம்னு ஒரு அச்சத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு நல்ல கான்ட்ராக்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. ஒரு முறையாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்ஸு நல்ல ஒரு முன்னேற்றத்தை போகுது. உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் அதிக முதலீடு போடுவதை கொஞ்சம் குறைந்து படிப்படியாக ஒரு முதலீடு செய்யுங்க. தேவையின்றைய பட்சத்தில் பணத்தை வாங்கி கொண்டு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுங்கள். தேவையான கச்சா பொருட்களே மூலப்பொருளை இறக்குமதி பண்ணுங்கள். அதிக அளவுக்கு மீறி எதையும் இறக்குமதி வச்சுட்டு இது என்ன ஆகும் ஏது ஆகும்னு என்ற பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்ளாது. மற்றபடி தனுசாசிகளுக்கு சிறப்பான நாள் தான். கொஞ்சம் சில விஷயங்களில் பயத்தோடு அச்சத்தோடு செல்வது உங்களுக்கு சிறப்பு. மகர சனி பார்த்தா கொஞ்சம் மற்றவருடைய உதவி பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. மகரத்துக்கு 2 சனி பகவான் இருக்கார். 7 சனியோடைய ஆரம்ப காலங்கள் விரையச்சனி. அதனால் உதவி செய்கிறேன்னு போய்ட்டு உபத்திரமாக போகுது. அதனால் யாருக்கு செய்கிறோம் என்ன உதவி எப்படி செய்கிறோம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. உதவி செய்கிறோம் போய்ட்டு மாட்டிங்க. அதனால் உங்களுடைய பணத்தை நேரங்களை விரயமாக ஆவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மகரம் சனியோட வீடு தான். அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த சனியுடைய பாதிப்பு தாக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் உதவி செய்வதை பார்த்து செய்யுங்கள். உதவி செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் இந்த பாண்டு பத்திரத்தில் கையெழுத்த போது ஜாமீன் போடுறது பணம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் தயவுசெய்து விட்டு விடுவது உங்களுக்கு சிறப்பு. உதவியால் தேவையில்ல பிரச்சனை வரும். பார்த்து செய்வீங்கள் உதவியை. மகரத்துக்கு 1 சனி பகவான் விரையச்சனி. கும்பராசனி பார்த்தா கொஞ்சம் ஆதரவு கிடைக்கிறனால உங்களுக்கு கும்பத்தில் 1 சனி பகவான் ஜென்மசனி. சனியோடைய சொந்த வீடு தான் கும்பம். இருந்தாலும் அவருடைய பாதிப்பு இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் செய்கின்ற வேலை மொத்தம் ஆதரவு கிடைக்கும். நியாயமான வேலைகளை நீங்கள் செய்கின்ற போது அதில் ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல உதவி பண்ணுங்கள். எந்த விஷயம் செய்யலாம் செய்ய வேணாம்னு கொஞ்சம் யோசிச்சுங்க. என்ன தான் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சாலும் அந்த விஷயங்களை கொஞ்சம் தடைகள் தாமதம் வர செய்யும். தயவாட்டு கொஞ்சம் விரயங்களை வரதான் செய்யும். கூட்டாளிக்குள்ளேயே கொஞ்சம் ஒத்துழைப்புலாம் குறைய தான் செய்யும். அதனால் யோசித்து செய்யுங்கள். ஆதரவு என்று வருகின்ற போது எல்லாம் அந்த ஆதரவு கடைசி வரைக்கும் கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு நாளைக்கு முடியாது சொன்னாங்கன்னா அதில் மன வருத்தம் வரும். அதனால் கொஞ்சம் ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்குறது, நிதி நிறுவனத்துக்கு பணம் வாங்குறது, பேங்க்கில் லோன் வாங்குறது எல்லாமே கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைப்பது. உங்களுக்கு இருக்கின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அந்த ஆதரவு கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு கொண்டு உங்களுடைய ஆதரவை பெறுங்கள். கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளுக்கு 1 சனி பகவான் ஜென்மசனி. மீனராசி என்பது பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் கலந்த நாளாக அமைப்பது. உங்களுக்கு மீனத்துக்கு 12 சனி பகவான் 7 சனி இறுதியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு சனி பகவான் உங்களை விட்டு செல்கின்ற காலத்தில் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்வார். இந்த திருமணம் ஆவதற்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாத புத்திர பாக்கியம், அசையா சொத்துக்கு வாங்கக்கூடிய வீடு, கிரகபிரவேசம் போகிறது போல் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு கேட்ட இடத்துல எல்லா உதவியும் கிடைக்க போகுது. அதே சமயத்தில் எந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடந்தாலும் அந்த விஷயத்தில் ஒரு பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு வீடு வருது, ஒரு லோன் கிடைக்குன்னா அதில் நம்மளால் அடைக்க முடியுமான்ற கொஞ்சம் யோசித்து செய்கின்ற வேலைகளில் கொஞ்சம் கவனத்தோடு பயபக்தி செய்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சனி பகவானுடைய துணையோடு நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்று அமைகிறது. அனைத்து ராசி அன்புக்கும் ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.